சங்கையான ரப்ப விட்டு உன்னை ஏமாத்தியது எது? அல்லாஹ் கேட்கிறார். இருக்கிற எல்லோருமே எழுப்பாட்டப்படுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இன்று வரை மௌத்தான அவ்வளோ பேரையும் அல்லாஹ் என்ன செய்வார்? எப்படிப்பட்ட நிகழ்வு இருக்கும் அது? இந்த 4 நிகழ்வும் நடந்தால் இப்பதான் அல்லாஹ் தெளிவுபடுத்த போறான். அலிமத் நஃப்ஸும் மா கத்தமத் வ அഖரத். ஒவ்வொரு ஆத்மாவும் அறிந்து கொள்ளும் தான் முற்படுத்தியதையும் தான் முற்படுத்தாமல் உலகத்தில் விட்டு சென்றதை. தொழுகையுடைய பெருமதி விளங்கும், நோன்புடைய பெருமதி விளங்கும், சதகாவுடைய பெருமதி விளங்கும், ஹஜ்ஜுடைய பெருமதி விளங்கும், உம்ராக்களுடைய பெருமதி விளங்கும், குர்ஆனுடைய பெருமதி விளங்கும், ஹாஃபிதுகளுடைய பெருமதி விளங்கும், உலமாக்களுடைய பெருமதி விளங்கும், நபிமார்களுடைய பெருமதி விளங்கும், மார்க்கத்துடைய பெருமதி விளங்குவதற்கு இந்த நாளும் நடக்கும். அது வரைக்கும் யகீன் உள்ளவங்களுக்கு இருக்கு. இதுல நம்பிக்கை வச்சவங்களுக்கு பெருமதி விளங்கும், மற்றவங்க ஒத்தருக்கும் விளங்க. வானம் வெடிக்கணும், நட்சத்திரங்கள் விழணும், கடல்கள் சேரணும், அடக்க ஸ்தலங்கள் இருக்கிறவங்க எழும்பணும். அப்பதான் எல்லாமே புரிய தொடங்கும். நான் ஏன் என்ன செஞ்சேன்? அலிமத் நஃப்ஸும் மா கத்தமத் வ அഖரத். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்டு ஏமாந்து விடக்கூடாது. உலகம் மாறிக்கொண்டிருக்கும். இன்றைக்கு செல்வம், நாளைக்கு ஏழ்மை. வாப்பா பணக்காரர், மகன் ஏழை. வாப்பா பெரிய லெவல்ல வாழ்ந்தார், இன்னைக்கு மகன் பிச்செடுக்க தொடங்கிட்டார். மகன் ஏழை, பேரன் பணக்காரன். உலக நிகழ்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில மனிதனை பார்த்து கேட்பான், யா அய்யுஹல் இன்சான். மனிதனே, குர்ஆன்ல யா அய்யுஹல் இன்சான் 2 ஆயத்து இருக்கு. யா அய்யுஹன் நாஸுக்கு 20 ஆயத். யா அய்யுஹல் இன்சான் குர்ஆன்ல 2 ஆயத்து இருக்கு. அதில் ஒன்றுதான் இது. யா அய்யுஹல் இன்சான், மனிதனே. மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். சங்கையான ரப்பை விட்டு முன்னை ஏமாற்றியது எது? அவ்வளோ சங்க உள்ள ரப் அல்லாஹ். இந்த உலகத்தில் காட்டிக்கொண்டு ரப் அவன் தானே கரீம். மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். சங்கையான ரப்ப விட்டு உன்னை ஏமாத்தியது எது? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான். டேய், தொழாம இருக்கிறீங்க. அல்லாவுக்கு ஆல் கரீம். சங்கையான ரப்ப விட்டு உங்களை ஏமாத்தியது எது? அல்லதி ஹலக. என்ன செஞ்சான் அல்லாஹ்? உங்களை படைச்சான். முதல் உங்களை யாரும் படைக்கல. டேய் கேட்கிறாங்க, முஸ்லீம்களை மட்டும்தான் அல்லாஹ் படைச்சான்? இல்ல, முஸ்லிம மட்டுமல்ல அல்லாஹ் படைச்சது, இந்த உலகத்தில் உள்ள முழுதையும் படைத்தவன் யாரு? அல்லாஹ். அவனே சொல்லிட்டா, முஸ்லிம மட்டும் இல்ல அல்லாஹ் படைத்தது. முஸ்லிம்களை படைத்ததும் அல்லாஹ், தமிழர்களை படைத்ததும் அல்லாஹ், பௌத்தர்களை படைத்ததும் அல்லாஹ், கிறிஸ்தவர்களை மனித சமூகத்தை படைத்ததே அல்லாஹ் தான். அல்லதி ஹலக. முதலாவது ஃபஸவ்வாக. உங்களை வடிவமைத்தான். தலையை வட்டமாக்கினான், மூக்க வட்டமாக்கினான். வடிவம் அல்லாஹ் சொல்லாம வேற யாராவது புத்தகத்தில் சொல்லியிருக்காங்களா? நீங்க யார் யார கடவுள் என்று சொல்றீங்களோ அந்த கடவுள்களுடைய புத்தகத்தில் எங்கேயாவது இப்படியான வார்த்தைகள் இருக்குதா? முதலாவது இருந்தா காட்டு. உங்களோட கடவுள் புத்தகம் இருக்கு, உங்களோட மதத்துக்கு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தில் உங்களோட கடவுள் சொல்றார், உங்களை படைத்து வடிவமைத்து சீராக்கி நேராக்கி தோற்றம் தந்த நான் எங்கேயாவது இருக்குதா? எங்களை அல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறார். அப்ப அல்லாஹ் தான் உங்களை படைத்தான். முதலாவது படைத்தான். அல்லதி ஹலக. இரண்டாவது என்ன செஞ்சான்? ஃபஸவ்வாக. உங்களை வடிவமைத்தான். மூன்றாவது என்ன செஞ்சான்? ஃபஅதலக. உங்களை நேராக்கினான். 2 கையை நீட்டி பாரு, எவ்வளவு நேரா இருக்கு. 2 காலை வச்சு பாரு, எவ்வளவு நேரம். ஒரு கால் கட்டே இருந்தா இப்படி கட்டேன்றுவான், சொத்தியன்றுவான். ஃபஅதலக. நாலாவது ஃபீ ஐ சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக். உங்களுக்கென்று தோற்றம் தந்த. உங்களை மாதிரி ஒரு ஆளை உலகத்தில் தேடி பாருங்க. இது லேசான வேலையா?
தோற்றம் தாரது என்பது லேசான வேலையா? உங்களோட மனைவி மாதிரி ஒரு பெண்ணை தேடுங்க பார்ப்போம். உங்களோட மகனை மாதிரி ஒரு மகனை, உங்களுக்கு 10 மகன், 10 மகண்ட முகமும் வித்தியாசம். உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ, வித்தியாசம் தோற்றம் உலகத்தில் யாருக்கும் தெரியல. இந்த தோற்றத்தை அல்லாஹ் எங்க தந்தான் தெரியுமா? எங்க வச்சு தந்தான்? தாயுடைய கற்புல, இருட்டில் தந்தவன் அல்லாஹ். ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. அல்லாஹ் சொல்றான், நான் நினைச்ச மாதிரி உங்களோட உம்மாட கற்புல வச்சு தோற்றம் தந்தேன் அப்பா. ஒரு டிசைனர் வரைகிறதுக்கு எவ்வளவு இடம் தேவை, வெளிச்சம் தேவை, எவ்வளவு விடயங்கள் டிசைனருக்கு தேவை, எத்தனை கம்ப்யூட்டர் தேவை. அல்லாஹ் எங்கட தோற்றத்தை தந்த என் உம்மாட வகுத்துக்க வச்சு, உங்களோட தோற்றத்தை தந்தது எங்க? அல்லாஹ் உங்களோட தாயுடைய வயிற்றுக்குள் வைத்து. அதனாலதான் அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவுல மிக முக்கியமானது முஸவ்விர், தோற்றம் கொடுக்கக்கூடிய. உலகத்துல யாருக்குமே செய்யல தோற்றம் கொடுக்க இயலுமா? நாங்க பிறந்த காலத்திலிருந்தே சமுசாண்டாலே அது முக்கோணம் தான். பெட்டிஸ்ண்டா, கட்லெட்ண்டா, தோற்றம் பன்னண்டா, ஒன்று தோற்றம் தெரியும். புது தோற்றம் ஒன்றை கொடுக்கல எங்களுக்கு. இன்றைக்கு பிறந்துச்சு 1000 பிள்ளைகள் உலகத்துல பிறக்குது, 2000 பிள்ளைகள், 2000 பிள்ளைகளுடைய முகமும் 2000 விதம். யார் இந்த தோற்றத்தை கொடுக்கிறவன்? அல்லாஹ். அதான் அல்லாஹ் சொல்றான். 4வது சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு தோற்றத்தை தந்தான். யா அய்யுஹல் இன்சான் ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك. இந்த நாளையும் தந்த சங்கையான உண்ட இறைவனை விட்டு உன்னை ஏமாத்தினது, ஏமாந்து வாழ்றியே. இந்த நாளும் தந்ததுக்கா தொழமாட்டியா? இந்த நாளும் தந்ததுக்கா அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டியா? மதர் டேஸ் வச்சிருக்காய், ஃபாதர் டே வச்சிருக்கிறாய், வைஃப் டே வச்சிருக்கிறாய். அந்த டேல நன்றி செலுத்துறாய். உண்ட வாப்பாக்கு, உண்ட உம்மாக்கு, உண்ட மனைவிக்கு, உண்ட காதலிக்கு, யார் யாருக்கெல்லாம் நன்றி செலுத்துறாய். இந்த நாளும் செய்த ஒருவனுக்கு நன்றியா வாழ மாட்டியா? அல்லாஹ் கேட்க. உனக்கு என்ன கஷ்டம் இருக்கலாம் வாழ்க்கையில, என்ன பிரச்சனை இருக்கலாம், இந்த நாளும் செஞ்சு தந்தான் இல்லையா அல்லாஹ். அல்லாஹ் அது பிறகு சொல்றான், கல்லா பல் துகذிபூன பித்தீன். இந்த நாளும் செய்தும் நீ எவ்வளோ நன்றி கெட்டவனா மாறிட்டா என்றா, உன்னுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதே, அதை நீ பொய்யாக்கிட்டியே. உன்ன மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை தானே முக்கியம், உலகம் முக்கியம் இல்லையே. கல்லா பல் துகذிபூன பித்தீன் வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன். ஆனா உன்னோட உண்ட அமல்களை, செயல்களை பாதுகாக்க மலக்குகளை வைத்திருக்கிறேன். கிராமன் காதிபீன், சங்கையான மலக்குகள், எழுத்தாளர்கள். யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அவர்கள் அறிந்தவர்கள். 3 இடத்துக்கு மட்டும் அவங்க வரமாட்டாங்க. டாய்லெட்டுக்கு வரமாட்டாங்க, ஜுனுபாலியா இருக்கும் பொழுது வரமாட்டாங்க, குளிக்கும் பொழுது வரமாட்டாங்க. அப்ப எப்படி தெரியும் அங்க செய்யற பாவம் எல்லாம்? வெளியே வந்ததோட ஒரு நாத்தம் ஒன்றும் மேல இருந்து வரும், அதை வச்சு அறிந்து கொள்வாங்க நீங்க செய்த பாவம். சங்கையான மலக்குகள். உங்க டாய்லெட்டுக்கு அங்க வரமாட்டாங்க, அவங்க குளிக்கிற நேரம் வரமாட்டாங்க, ஜுனுபுல வரமாட்டாங்க. يَعْلَمُونَ مَا تَفْعَلُونَ إِنَّ الْأَبْرَارَ لَفِي نَعِيمٍ وَإِنَّ الْفُجَّارَ لَفِي جَحِيمٍ. நல்லடியார்கள் சொர்க்கத்திலும் பாவிகள் நரகத்திலும் இருப்பார். இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. நல்லடியார்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்க அபரார், இவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க. அல்லாஹ்வை மறுத்தவங்க ஃபுஜ்ஜார், நரகத்தில் இருப்பாங்க. உலகத்துல சந்தர்ப்பம். இன்னல் அபரார லஃபீ நஈம் வ இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம் யஸ்லௌனஹா யௌமத்தீன். எப்ப நரகத்துக்கு நுழைவாங்க? கியாமத்துடைய நாளில். அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பா நரகவாதி, அதுப்ப நரகத்துக்கு போற. அப்ப கபூர்ல எல்லாம் நரகத்துடைய சாயல் தான், நரகம் அல்ல. யஸ்லௌனஹா யௌமத்தீன் வமா ஹும் அன்ஹா பிகாயிபீன். நரகத்தை விட்டு யாரும் மறைந்து விட முடியாது. காயிபன்னா என்ன? உள்ளுக்கு போனா முடிச்சு.
அதனாலதான் உலகத்துல இந்த குர்ஆனை பேசுறதும் தப்சீரை பேசுறதும் மார்க்கத்தை பேசுறதும் எப்படியாவது இந்த உம்மத்தை நரகத்தை விட்டு வெளியாக்கும். யாராவது ஒருவர் கேட்டு திருந்திட்டார், அல்ஹம்துலில்லாஹ். வமா ஹும் அன்ஹா பிகாயிபீன் வமா அத்ராக மா யௌமுத்தீன். அல்லாஹ் கேட்கிறான், யௌமுத்தீன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சூரத்துல் ஃபாத்திஹால ஓதுறோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி அரஐத்தல்லதி யுகذிபு தீன். தீன் என்று சொல்றோமே, மாலிக் யௌமுத்தீன் என்றா என்ன? அல்லாஹ் கேட்கிறான், வமா அதராக மா யௌமுத்தீன் சும்ம மா அதராக மா யௌமுத்தீன். நபியே, யௌமுத்தீன் என்றால் உங்களுக்கு அறிவித்தது எது? யௌமுத்தீன் என்றால் என்ன தெரியுமா? ரெண்டு விடயம்தான். யௌமுத்தீனுக்கு வரைவிலக்கணம் ரெண்டு. ஒன்று, யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ. ஒரு ஆத்மா இன்னொரு நஃப்ஸை, ஆத்மாவை சொந்தமாக்கி கொள்ளாது. அப்படின்னா நான் எந்த வேலையை மட்டும்தான் பார்க்கும். இன்றைக்கு நான் எவ்வளவு பேரை பத்தி யோசிக்கின்றேன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் வாப்பா, என் உம்மா. ஆனா யௌமுத்தீன்ல போய் நான் என்னை பத்தி மட்டும்தான். இதான் யௌமுத்தீன்ங்கிறது. இதுக்கு தான் என்ன சொல்றது? யௌமுத்தீனுடைய வரைவிலக்கணம் ரெண்டு தான். ஒன்று, யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை என்ன செய்யாது? சொந்தமாக்கி கொள்ளாது. நேரம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் சொல்ற மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு மனைவி தடை, பிள்ளைகள் தடை, கடை தடை, எங்கட ஒவ்வொன்றும் தடையா? அங்க போய் பார்த்துக்கொள்ளும். அதனால சூரா அபஸில் அல்லாஹ் சொல்லிட்டான், யார் யார் எங்களை கண்டு ஓடுறது இந்த கியாமத்தில். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹ். முதல் ஓடுறவன் எங்கட உடன் பிறந்த சகோதரன். வ உம்மிஹி வ அபீஹ். ரெண்டாவது எங்கட உம்மா, மூணாவது எங்கட வாப்பா, நாலாவது எங்கட மனைவி, ஐந்தாவது எங்கட பிள்ளைகள். ஒரு கோல் எடுக்காம விடமாட்டோம், பேசாம விடமாட்டோம். அவ்வளவு எங்கட சிந்தனை. இரக்கத்தை பத்தி சொல்லல நான். இரக்கம் வைக்கணும், அன்போடு இருக்கணும். ஒன்றே ஒன்று, மார்க்கத்துக்கு தடையாயிடப்படாது. அப்ப யௌமுத்தீன் என்றால் ஒரு விடயம் என்ன? யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ. இரண்டாவது பகுதி என்ன? வல் அம்ரு யௌம இதில் லில்லாஹ். அந்த நாள்ல முடிவெடுக்கிற முழு விடயமும் யார கையில் இருக்கும்? வேறு யாருக்கும் முடிவெடுக்க. யார் சொர்க்கவாதி, யார் நரகவாதி என்ற முடிவை யார் தருவான்? அதனால சகோதரர்களே, உலகத்துல வாழும் பொழுது மக்களை திருப்திப்படுத்த போயிடாம எங்களை படைச்ச அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவோம். உலகத்துல ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்த போனீங்கன்னு அல்லாஹ் கோவிச்சிருவான். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினீங்கன்றா மக்கள் எல்லாம் உங்களை திருப்திப்படுத்த தொடங்குவாங்க. ரெண்டுல ஒன்றுதான் செய்யலாம். மக்களை திருப்திப்படுத்தினா அல்லாஹ் கோவப்படுவான், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினா மக்கள் என்ன செய்வான்? கோவப்படுவார்கள். ஆனா கடைசியில் உங்களை பொருந்துவார்கள். எனவே சகோதரர்களே, இத சூரத்துல் இன்ஃபிதார் மிக முக்கியமான பாடம். இந்த இன்ஃபிதார்ல அல்லாஹ் முதலில் 4 விடயம் நடந்தால் தான் ஞானம் பிறக்கும் என்பதை சொல்லிட்டு அல்லாஹ் 4 வகையான அல்லாஹுடைய நியமத்துகளை சொல்லி காற்றான். கடைசியில் அல்லாஹ் யௌமுத்தீன் என்றால் என்ன என்பதை கூறி அல்லாஹ் சூராவை முடிக்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக, பொருத்தத்தை தேடியவர்களாக வாழ யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம ஈதில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன். ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலன் நபி.